அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் விழா. தைப்பூசம் பற்றிய தகவல்களை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். குளிர்கால கதிர் திருப்பத்துக்கும் மகர சக்கராந்திக்கும் அடுத்ததாக வரும் முதல் பௌர்ணமி நாள் தைப்பூசம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் தென் பகுதியில் இது தன்ய பௌர்ணமி, அதாவது நிறைவடைதலின் பௌர்ணமி என்று அறியப்படுகிறது. இது வருடத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுகிறது. புராணத்தின்படி முருகன், குமரன், கார்த்திகேயன் மற்றும் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் ஸ்கந்தனிடம் பார்வதி தேவி தைப்பூச நாளில்தான் வேல் கொடுத்தார். இந்த ஆயுதத்துடன் துணை கண்ட முழுக்க அவர் போரிட்டு உலகமே கண்டிராத மாபெரும் போர் வீரனாக புகழ் பெற்றார். பக்தியின் அடிப்படையான நோக்கம் என்பது கரைந்து போவது, அதாவது நம்மை நாமே உணர்ந்து கொண்டு பக்தியில் கரைந்து போவது. ஒரு புனித யாத்திரையை தொடங்குவதற்கு தைப்பூசம் மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இயன்ற வரை ஒவ்வொரு வழியிலும் நம்மை நாமே குறைத்து கொண்டு, நம் ஆசைகளை குறைத்து கொண்டு பக்தியை மட்டுமே இலக்காக வைத்து செல்வதே புனித யாத்திரையாகும். அதனால் தான் இன்றும் தமிழ்நாட்டில் பழனிமலை மீதும் மற்ற பல முருகன் கோவிலுக்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்தே செல்கின்றனர். தில்லை நடராசருக்கும் இந்த பூச நன்னாள் உகந்தது. இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர், ஆதிசேஷ அம்சம், வியாக்கரபாதர், புலிக்கால் முனிவர், ஜைன முனிவர் இவர்களும் தில்லைவாழ் அந்தணர் 3000 பேர்களும் 33 கோடி தேவர்களும் இந்த தைப்பூச நன்னாளில்தான் ஆனந்த நடனம் கண்டு களித்தனர். தைப்பூசத்தன்று சூரியனின் 7ஆம் பார்வை சந்திரனின் வீடான கடகத்திலும், சந்திரனின் 7ஆம் பார்வை சூரியனின் மகர வீட்டிலும் விழுகிறது. இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கிறது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊடல் கொண்ட தெய்வ யானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வ யானை சமேதராக தைப்பூச நாளில்தான் காட்சி அளித்தாராம். தமிழகத்தைப் போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்று 10 மலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவாராம். மயிலம் கோவிலில் தைப்பூசத்தன்று முருகன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வ யானை சமேதராக சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார். தைப்பூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறுமாம். ஆய்க்குடி ஹரிராம சுப்பிரமணியர் ஆலயத்தில் தை மாதம் புஷ்பாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெறுமாம். அன்று பாலசுப்பிரமணியர் கருவறையை பூக்களால் நிரப்புவர். தைப்பூசத்தன்று நடத்தப்படும் பரிவேட்டை உற்சவம் இங்கு மிகவும் புகழ் பெற்றது. தைப்பூசத்தன்று நாம் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு திருநீர் உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். உணவு உண்ணாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவபூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வள்ளிமலை. வள்ளியை முருகப்பெருமான் திருமணம் செய்த தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணம் கூறுகிறது. கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 7 மைல் தூரத்தில் உள்ளது திருச்சேரை திருத்தலம். இங்கு காவேரியானவள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவமிருந்தாள். அவள் தவத்தை போற்றிய பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அருளினார். அந்த நாள் தைப்பூச நன்னாள் என்று புராணங்கள் கூறுகிறது. இலங்கையில் நல்லூர் என்னும் திருத்தலத்தில் உள்ள முருகன் ஆலயத்தில் வேலாயுதத்தை கருவறையில் எழுந்தருளச் செய்து அதை முருகப்பெருமானாக கருதி வழிபடுகிறார்கள். வேலின் இருபுறமும் வள்ளி தெய்வ யானை காட்சி தருகிறார்கள். இங்கு தைப்பூச விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுவர். மலேசிய நாட்டின் தலைநகரம் கோலாலம்பூரிலிருந்து வடக்கே 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது 10 குகை என்னும் இடம். இந்த குகை கோவிலின் முகப்பில் 141 அடி உயரமுள்ள முருகப்பெருமான் அருள் புரிகிறார். இந்த சிலை அமைக்க 2.5 கோடி ரூபாய் செலவானதாம். இங்கு தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கரையில் தவமிருந்து காந்திமதியம்மன் தைப்பூசத்தில் சிவனருள் பெற்றதாக ஐதீகம். எனவே தைப்பூசத்தில் நெல்லையப்பர் ஆலயம் விழா கோலம் காணுமாம்.
திருவிடைமருதூர் கோவிலில் பிரம்மோற்சவம் தைப்பூச நாளில் நடைபெறுகிறது. வஜன், வரகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்கள் பாவம் தீர தைப்பூசத்தன்று இங்கு புனித தீர்த்தத்தில் நீராடி வரம் பெற்றதாக ஐதீகம். இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை வலம் வந்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பர். சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூச நாள் தான். இந்த வேல் தான் சக்திவேல். சக்திவேல் இது பிரம்ம வித்யாஸ் சொரூபமானது. இதை முருகனின் தங்கை எனவும் கூறுவர். எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும். இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகளை கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடுமாம். தைப்பூச நாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வர். பூசத்தன்று விரதம் இருக்க வேண்டும். பழைய உணவுகளை உண்ணக்கூடாது. பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழி. சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே. சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த இவ்விழா எடுக்கின்றனர். வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தன்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுகின்றனர். திருவிடைமருதூரில் உள்ள காவிரியின் படித்துறைக்கு பூசத்துறை என்று பெயர். இதற்கு கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்தன்று சுவாமியும் அம்பாளும் ரிஷப வாகனத்தில் இப்பூசத்துறைக்கு வந்து தீர்த்தவாரை கண்டு வீதிவழி ஆலயம் வருவார்கள். இக்காட்சி காண கிடைக்காது. இவை அனைத்தும் தைப்பூசம் பற்றிய முக்கிய தகவல்களாகும். ஆகவே நாமும் முருகப்பெருமானை அன்று மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. நற்பவி.